ஹாய் ஹலோ. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேறு லெவல் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பியிலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வேகன்சிஸ் இருக்குது. என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த கேட்டகரியில் தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2019 தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. அதற்கப்புறமா இப்போது 2024 இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களோட ஒரு கனவு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஃப்ரெஷராக டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ ஆர்ஆர்பியிலிருந்து தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வரல. இப்போதைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், போஸ்டிங் நேம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ ஏஎல்பின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்கள் 19,900 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக் பே தான். இதிலிருந்து நம்ம அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணோன்னா கிட்ட ஒரு 35,000 to 40,000 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி கிடைக்கும். அதே மாதிரி வேகன்சி பாருங்கள் 5,696 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,000 வேகன்சி. இது பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணும்போது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வேகன்சி 9,000 வேகன்சி போகிறதுக்கு கூட கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 30 வயது அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு தான், பொது பிரிவினருக்கு மட்டும்தான். ஸோ இதிலிருந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, இந்த வேலைக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடிஐலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிஷியனு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மெக்கானிக்கு, மில்ரைட்டு, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தோன்னா 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோலையுமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஸோ மேலே ஐடிஐ ட்ரேடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதற்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும், பிஇ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பிஇ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும். ஸோ 10th படிச்சுட்டு ஆக்ட் அப்ரெண்டிஸ் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்லேயோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்களுமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ப்ரோ, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க ஆர்ஆர்பி சென்னை, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, www.rrbchennai.gov.in இந்த அட்ரஸில் தான் நம்மளை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அஃபிஷியல் அப்ளை லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 20ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டாக அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மென், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள், இவங்கெல்லாம் 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட்டு, நம்ம என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20ஆம் தேதி ஜனவரி 20லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த போஸ்டிங் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லணும். விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா இந்த ஜாப் எப்படி இருக்கும், சேலரி டீட்டெயில்ஸு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க பிப்ரவரி 19க்குள்ளே அப்ளை பண்ணுங்கள்.
இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.